ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ string is equal to Shri. அதே மாதிரி string s1 equal to Shri. ஓகேங்களா? So if of s1 dot equals of s1 அப்படின்னா my strings are case insensitive. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா s dot இப்போ எஸ்ஸை வந்து நான் ஸ்ட்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ s1ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ் மட்டும் ஸ்மாலாக நான் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இல்லையான்னு நான் பார்க்கணும். ஈக்குவல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்பர் கேஸ்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ்னா லோயர் கேஸ் அப்படிங்கிறத பார்க்கும். ஆனால் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கேஸ் வந்துட்டு எனக்கு இக்னோர் பண்ணிடும். இப்போ இஃப் equals ignores case of s1 case sensitive இங்க வந்துட்டு insensitive. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னா insensitive மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா my strings are case insensitive. இப்போ அதே மாதிரி இதையும் நான் வந்து கேபிட்டல் எஸ்ஸாக நான் வச்சேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஈக்குவல்ஸ் அப்படின்னா கேஸோட சேர்த்து பார்க்கும். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னா வேல்யூ அதோட கண்டென்ட் மட்டும் எனக்கு வந்து பார்க்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஈக்குவல் டு இப்போ என்ன நடக்கும்னா இப்போ நான் இங்கே வந்துட்டு இப்போ எஸ் ஈக்குவல் டு s1 my string reference ஈக்குவல் அப்படின்ட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்துட்டு ஈக்குவல்ஸாக இருந்துச்சுன்னா கண்டென்ட் அப்படியே மேட்சாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகும். இது வந்து கண்டென்ட் மட்டும் மேட்சாக இருந்தால் போதும், கேஸ் பார்க்காது. ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு ஸ்ரீ அப்படின்னா எனக்கு அங்கே போய் அது வந்து சேவ் ஆகிடும். அடுத்து நான் வந்துட்டு s1 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதோட வேல்யூ வந்து எனக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பி எனக்கு ஸ்ரீ அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்ட்ரிங் பூலில் எனக்கு கிரியேட் ஆகாது. என்ன ஆகும்னா இந்த s1ம் எனக்கு வந்து ஸ்ரீக்கு தான் பாயிண்ட் பண்ணும். ஆனால் இப்போ நான் வந்து இது ஸ்ட்ரீன் கொடுத்துருக்கேன், இது ஸ்ட்ரீ 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நாம வந்து ஸ்ட்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு ரெஃபரன்ஸுமே எனக்கு சேமாக தான் இருக்கு, எனக்கு அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது ஈக்குவல்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும். ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ், அதாவது வேல்யூஸ் வந்துட்டு ஒரே ரெஃபரன்ஸை வந்துட்டு பாயிண்ட் பண்ணுதா அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கும். ஆனால் இப்போ இதுவே நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்
s3 equal to new string of இப்படி நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே S3 நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூ ஆப்ரேட்டரை வச்சு கிரியேட் பண்ணுறதுனால அது வந்து தனி ஸ்ட்ரிங் பூலில் போய் சேவ் ஆகும். அப்படிங்கிறப்போ நம்ம ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேமாக வந்து இருக்காது. ஸோ அந்த கேஸில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுமே தவிர இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சேமாக தான் வரும். பார்த்தீங்களா, இது வந்து கண்டென்ட்டை செக் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கம்பேர் டு அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ int value equal to s dot compare to of s1. ஸோ இப்போ அது வந்து இதோட லென்த்தை கம்பேர் பண்ணும். அதாவது இப்போ என்னோட SN S1 வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது வந்து 0வை டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் எனக்கு அது வந்துட்டு கிரேட்டர் தேனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 1, லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு -1 எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து எனக்கு சேமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இங்கே என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 0ன்றது பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இங்கே வந்துட்டு 1 2 3 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து -3, அதாவது எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸான வேல்யூவை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் மேஜராக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது.